சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கால் அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கலாம் என்பது பற்றி விரிவாக விளக்குகிறார் எமது இணை ஆசிரியர் அசோகவர்ஷினி. அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய கிரீன் சிக்னல் தான் அதிமுக வட்டாரங்களில் பெரிய பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இது வரைக்கும் அதிமுக விவகாரங்கள் 2016-17 ஆரம்பித்து நிறைய நீதிமன்ற படிகளை ஏறி இறங்கிவிட்டது. ஒரு முறை நீதிமன்றத்திற்கு செல்லும் போதும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், பெரும்பாலான இடங்களில் எடப்பாடியாருக்கே வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இரட்டை இலை சின்னமா அவங்களுக்கு தான், பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லுமா, ஆமாம் செல்லும், பொதுச் செயலாளர் யார், எடப்பாடி பழனிசாமி தான். இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்தாலும் கூட ஓபிஎஸ்ஐ நீக்கியது செல்லுமா அப்படின்னா செல்லும் அப்படின்னு பெரும்பாலான நீதிமன்ற தீர்ப்புகள் அவருக்கு ஆதரவாகவே தான் வந்திருக்கு. முதல் முறையாக எடப்பாடி அவர்களுடைய தரப்புக்கு ஒரு பின்னடைவோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ என்ன டிஸ்பியூட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நாங்கள் தான் அதிமுக, எங்களுக்கு தான் ரெட்டை இலை சின்னம் வேணும், இல்லை நாங்கள் தான் சிவசேனா அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட்டி, ஒரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே, ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரேன்னு 2 பேர் போய் சண்டை போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஆணையம் டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த கட்சி உறுப்பினர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நமக்கு ஏற்கனவே ரெட்டையில் கொடுத்த போதும் பார்த்தாங்க. இப்போ சிவசேனா கேஸில் எல்லாமே பார்த்துருக்காங்க. பெரும்பாலான எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்காங்க, பெரும்பாலான நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஈஸியாக கணக்கு போட்டு அவங்க ஒரு விஷயத்தை கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு தான் இந்த சின்னம், இவங்க தான் கட்சி அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அதோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த முறை வெறும் நிர்வாகிகள் யார் பக்கம் அப்படிங்கிறதுல மட்டும் இஷ்யூ இல்லை. கட்சி விதிகளில் செய்த சில திருத்தங்கள் அதிமுகவின் அடிப்படை விதிகளுக்கு எதிராக இருக்கிறது, அதிமுகவின் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே இந்த திருத்தங்களை செய்த பிறகு இது நீங்கள் அதிமுகன்னே சொல்ல முடியாது, இந்த திருத்தங்களை ஏற்கவே முடியாது, இந்த விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளரை ஏற்க முடியாது, ஆகவே அந்த பொதுச் செயலாளருக்கு ரெட்டை இலை சின்னம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நேரம் மூக்க இப்படி தொடாமல் கொஞ்சம் இப்படி தொடர மாதிரி தெரியலாம். பட் அதுதான் இன்னைக்கு இருக்கிற கேஸ். அப்படி என்ன அதிமுகவில் அப்படி ஒரு விதி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி எழும்புது இல்லையா. எம்ஜிஆர் அவர்கள் இந்த அதிமுகவை தொடங்கிய போது முக்கியமான 2 விதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் ஒன்று விதி 20(2), 20(2), இன்னொன்று விதி 43. இந்தியாவிலேயே அடிப்படை உறுப்பினர்களால் டைரக்டாக ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது அதிமுகவில் மட்டுமே இருக்கக்கூடிய விதி, எம்ஜிஆர் உருவாக்கிய விதி. அதுதான் 20(2). இன்னொன்று விதி 43. இதுதான் அதை விட முக்கியமான விதி. அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விதிகளில் எந்த விதியை வேண்டுமானாலும் நீங்கள் திருத்திக் கொள்ளலாம், ஆனால் அந்த 20(2) இருக்கு தெரியுமா, அடிப்படை உறுப்பினரால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும்னு, அந்த விதியை மட்டும் திருத்தவே கூடாது என்று விதி 43 சொல்கிறது. ஏனென்றால் அந்த விதிதான் அதிமுகவினுடைய பேசிக் பார்ட்டி ஸ்ட்ரக்சர். இந்த விதியை மாற்றவே கூடாதுன்னு எம்ஜிஆர் ஒரு ரூலை போட்டு போயிருக்கார். அந்த விதியவே இப்போ மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வழக்காகவே மாறி இருக்கிறது. சரி, யார் மாற்றினாங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மாற்றினாரா அப்படின்னா, இந்த விதியை 2017 முதல் முறையாக மாற்றுறாங்க. எப்போ மாற்றுறாங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்படும் போது 2017 அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போது அந்த விதி முதல் முறையாக மாற்றப்படுகிறது. மாற்றி 4 வருஷம் 2 பேருமே அந்த பதவியிலே தொடர்றாங்க. அதுக்கு பிறகு 2021 என்ன செய்கிறாங்கன்னா, செயற்குழுவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து திருப்பி மாற்றுறாங்க. அடிப்படை உறுப்பினர்களால் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு டிசம்பர் 2021. அப்போது 2 பேருக்கும் ஒரே ஓட்டு அப்படின்ற ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு தேர்தலும் நடத்தப்பட்டு 2 பேரும் சேர்ந்து அன்அப்போஸ்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி. ஆனால் அது கொஞ்ச நாள் தான் நீடிக்குது, சில மாதங்கள் தான் நீடிக்குது. 2022 திருப்பி இந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற கோஷம் எழுகிறது. அப்போது திருப்பி ஒரு பொதுக்குழு கூடி, பெரிய கலாட்டாவான பொதுக்குழு நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா, ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டு இதெல்லாம் செய்யப்படும் போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவியே தூக்கப்பட்டு
மறுபடியும் பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது அங்கே வருது. அந்த பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு தான் விதியும் இருக்குது. 2022 லேட்டஸ்ட்டாக மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட விதிகளின் படியும் கூட. ஆனால் அதில் என்ன டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொல்லிட்டீங்க, ஆனால் யார் பொதுச் செயலாளர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதிமுறைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்துட்டாரு. 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து உறுப்பினராக இருக்கணும், 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், இப்படியெல்லாம் நிறைய விதிகள் போட்டு கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது மட்டும் இல்லை, அந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்குமே எந்த அதிமுக உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு உரிமை இருக்கணும்ல. இதுக்கு எதுக்கு இத்தனை குவாலிஃபிகேஷன் போடுறீங்க? அப்போ அது எம்ஜிஆர் சொன்ன விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு டிஸ்பியூட் எழுப்பியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாம் தான் தேர்தல் ஆணையத்துக்கு விசாரணைக்கு போகுது. இந்த விதியில் மாற்றம், தப்பு, தவறு இது எல்லாத்தையும் திருப்பி கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க. எல்லா தரப்பினர்கிட்டையும் கருத்து கேட்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? தேர்தல் ஆணையத்தில் 3 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, தேர்தல் ஆணையம் இந்த விதிகள் எல்லாம் செல்லுங்க, இதெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்க முடியும். அப்படி வழங்கினால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்படும். இல்லை, இந்த விதிகள்லாம் செல்லாது, இவங்க மாற்றினதெல்லாம் செல்லாது, எம்ஜிஆர் சொன்னதை இவங்க மீறிட்டாங்க, இது ஒட்டுமொத்தமாகவே செல்லாது, அப்போது இது செல்லாதுன்னா இந்த விதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் செல்லாது, அந்த பொதுச் செயலாளருக்கு இரட்டை இலை சின்னம் கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரலாம். அப்படி வந்தால் அது ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்புக்கும் அல்லது இபிஎஸ் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எல்லா தரப்புகளுக்கும் ஒரு வெற்றியாக பார்க்கப்படும். இந்த 2 தீர்ப்பு வந்தாலுமே இன்னொரு தரப்பு நீதிமன்றத்துக்கு போவாங்க. இல்லை இந்த தீர்ப்பை தேர்தல் ஆணையம் சொன்னது தவறுன்னு சொல்லி அடுத்த திருப்பி அது ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு இந்த வழக்கு இன்னும் நீண்டு கொண்டே போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த 2 வாய்ப்பை தாண்டி 3ஆவதாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் 2017 ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவில் நடந்தது. என்ன, இது ஒரு நீண்ட சட்ட விசாரணை, நிறைய விஷயங்களை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போதைக்கு இதை எங்களால் இதை விசாரித்து முடிப்பதற்கு எங்களுக்கு அவகாசம் இல்லை. ஆகவே அடுத்த தேர்தலில் இரட்டை இலை சின்னம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி முடக்கிறோம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமான ஒரு தீர்ப்பை 2026 தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் கொடுப்பது ஒரு 3ஆவது வாய்ப்பு. இந்த வாய்ப்பும் கூட இப்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அது என்ன ஆகும், 2026 தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் அரசியல் விமர்சகர்கள் இப்போது பேச தொடங்கி இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு தீர்ப்பு மட்டும்தான் வந்திருக்கு. தேர்தல் ஆணையம் இதை அடுத்த கட்டமாக எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்.